ரவுடிசம் அப்படிங்கிறது அதே நிலைப்பாட்டிலே தானே இருக்கு, குறைஞ்ச மாதிரி தெரியலையே. அதாவது நெறியாளர் இது நம்பலனால ஒரு விஷயத்த சொல்கிறேன். எல்லா கட்சியிலையுமே வச்சுருக்காங்க, டீமே இருக்காங்க. ஓ, அவங்களுக்கு தேவைன்னா அவங்கள பயன்படுத்துவாங்க, தேவையில்லைன்னா சுடுவாங்க. இது இயற்கை. எல்லா அரசியல் கட்சியிலும் எல்லா அரசியல் கட்சியிலையும் இருக்காங்க. இல்லைன்னு சொல்லுங்க. ஏதாவது ஒரு கட்சியில் எங்கள் கட்சியில் யாருமே இல்லை. கம்யூனிஸ்டில் வேணால் இல்லாமல் இருக்கலாம், எல்லா இதுலேயும் இருக்காங்க. தேவைப்படுறாங்க, அவங்களுக்கு வச்சுக்கிறாங்க. அவங்கள ஒரு யூனிஃபார்ம் போடாத காவல் மாரி அவங்கள இந்த அரசியல் கட்டமைப்பே ரவுடிசம் இருக்கணும்னு விரும்புதா? அவங்க பயன்படுத்துகிறாங்க அவங்கள. இல்லைன்னா சொல்ல முடியாது. எல்லாரும் ஒரு கட்சி அவங்கள அணைஞ்சிக்கிறாங்க, கட்சியில் இருக்காங்க, அதை வச்சு அதில் பயன்படுத்திக்கிறாங்க. அது அரசியல் கட்சிகள் அவங்கள மிஸ்யூஸ் பண்ணு தான் சொல்லுவேன். நான் இப்போ பேசினேன்ல, இது மாதிரி ஒரு எஸ்பி, ஒரு கலெக்டர், அந்த மாவட்டத்தில் உள்ள ஹெச்எஸ் ஹை செக்யூரிட்டி லிஸ்ட்டில் இருக்காங்கல்ல, அவங்கள கூட்டு பேசுறது எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு மீட்டிங் நடத்தியிருப்பாங்களா? நடத்தலை. சினிமாவில் தான் பார்த்தேன். நான் பேசினேன் இல்லையா, இது வந்து ஒரு காமன் சப்ஜெக்ட். நான் ஒரு கலெக்டராகவோ இல்லை ஒரு எஸ்பி, என்கிட்ட அதிகாரம் இல்லை. நான் கூப்பிட்டா யாரும் வந்து உட்கார போகிறது இல்லை. நான் அதே எஸ்பியாவோ கலெக்டராகவோ இருக்கேன்னா, எஸ்பி ஒரு சேரில், கலெக்டர் ஒரு சேரில் உட்காந்துங்க, மாவட்டத்தை கூப்பிடுங்க. எத்தனை பேர் இருக்காங்க டிஸ்ட்ரிக்டில்? ஒரு மாவட்டத்தில் அதிகபட்சம் ஒரு 10 பேர் இருப்பாங்களா? தமிழ்நாடு முழுக்க சொல்கிறேன், ஒரு மாவட்டம் 10 பேர் இருப்பாங்களா? பெரிய ரவுடிகள்னு ஒரு மாவட்டத்துக்கு 10 பேர். பெரிய ரவுடிகள்லாம் வாய்தாவுக்கு போகாமல் தனிப்பட்ட முறையில் நீங்கள் கொலை பண்ணிக்கிட்டதுக்கெல்லாம் உங்களை கூப்பிட்டு பேசணுங்கிற அவசியம் இல்லை. மற்றபடி உங்களால் ட்ரபுள் தொடர்ந்து இருக்குது சொசைட்டிக்கு, கூப்பிட்டு பேச எவ்வளோ அழியாக போகுது? என்ன பிரச்சனைங்க? வாங்க உட்காருங்க.